ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் ஊரில் நடந்த தேர் திருவிழாவை தான் இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த தேர் திருவிழாவுக்கு ஆயத்த பணிகள் இங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த தேர் திருவிழாவுக்கு எங்கள் ஊர் சின்ன கிராமங்கிறதுனால ரெண்டு போலீஸார் பாதுகாப்புக்கு வந்தாங்க. ஏன் பாதுகாப்புக்கு வந்திருக்கிறாங்கன்னா, இந்த திருவிழாவில் எங்கள் ஊர் வயசு பசங்க 2 தரப்பாக பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, எங்கள் ஊர் திருவிழாங்கிறதுனால சுற்றி இருக்கிற கிராமம் எல்லாமே சொந்தக்கார கிராமம் தாங்கிறதுனால அங்கேருந்து இந்த மாலை சந்தனம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாலை சந்தனத்தை எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க கீழகழுப்பண்ணின்னு சொல்லி ஊர், அந்த ஊர்லேருந்து மாலை சந்தனத்தை எங்கள் அம்மனுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான். அப்படியே தொடர்ந்து பாருங்கள். தேர் வடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ரத்த காவை கொடுப்பாங்க. ஒரு ஆடை வெட்டி அந்த 4 சொன்ன மாதிரியே இதை ரொம்ப ரொம்ப எடுக்காம எடுத்துகிட்டே வந்து சின்ன கிராமம் தான் இது. இப்போ இது என்ன அப்படின்னா, இது ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள், அப்புறம் பக்கத்து ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்த பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய தருணம் தான் இது. அந்த ஐயரை வச்சு இப்போ எங்கள் சித்தப்பா எல்லாருக்கும் சாமிக்கெல்லாம் மாலை போட்டு எல்லாருக்கும் மாலை சந்தனத்தை எல்லாத்தையும் வச்சு இது பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆஹா, ஒரு வழியாக எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடிஞ்சு தேர் வடம் பிடிச்சி இழுத்தாச்சு. என்ன அப்படின்னா, நல்ல நேரத்துக்கு இழுக்கலை, அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். அது என்ன காரணம்னு ஒன்றும் புரியலை. ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதான் ஊரில் சண்டைங்கிறதுனால எல்லாரும் சமாதானப்படுத்தி ஒவ்வொருத்தங்களும் கூப்பிட்டு வரத்துக்கும் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஊர்லேருந்து வெளியூர் பக்கத்து ஊர்லேருந்து எல்லாம் மாலை சந்தனம் எடுத்து வந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கும் நேரம் ஆகிடுச்சு. பொழுது இறங்கி தான் தேரே வடம் பிடிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல நேரத்தில் பண்ணலை எதுவும், ஆனால் எந்த அசம்பாதமும் நடக்கலை, நல்லபடியாக வந்துருச்சு மக்களே. அதனால் வீடியோ பாதி இனிமேல் இருட்டில் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் யாரும் தவறாக நினைக்க வேணாம். ஆனால் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா மக்கள் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இருட்டில் ஒன்றுமே தெரில.
அப்பா சன்னக்கட்டை போடுறது இப்படிதான் போடுவாங்க தேர் ஒவ்வொரு வாட்டியும். இருப்பா இருப்பா, வா 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 வா. தேர் வந்து சுற்றி வந்து கரெக்டாக இப்போ எங்கள் வீட்டாண்ட நிற்கிதுங்க. இங்கேருந்து திரும்பி கோயிலுக்கு போகும். இப்போ எங்கள் அம்மா வந்து தீவார்த்தனை கொடுக்குறாங்க. இதோட நான் வீடியோவை நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் இருட்டு, ஏன்னா தேர்னா கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவாங்க. இருட்டு வீடியோ எடுக்க முடியல, இந்த லைட் வெளிச்சத்தில் தான் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.